எந்த இடத்துலயுமே அவர் வந்து திருமாவளவன் கூட்டணிக்கு வரணும், இல்ல திருமாவளவன் கூட்டணி எதிர்பார்த்து தான் இத பேசணும்னு எங்கேயுமே நாங்க அந்த மாரி சொன்னதும் கிடையாது, கிளைம் பண்ணதும் கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான கருத்து. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து அனைவருக்குமானது. எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒரு குடும்பத்தின் ஆட்சி ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திரைத்துறையாகட்டும், எந்த துறையாக வேணா இருக்கட்டும், அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் தான் ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் அதை அப்ப அதை தெளிவாக மாற்றி பேசவில்லை? ஏன் பல இடங்கள்ல அவர் பல குறிப்பிட்டிருக்காரு. இடங்கள் அவர் எங்க வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. திரையுலகில் திராவிட மாடல் என்ற பெயரில ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு எல்லா இடத்திலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஏன் என்று அதை ஓப்பனா பேச மாட்டீங்க? திரையுலகத்துல ஊழல் நடக்குதுன்னா அதை ஓப்பனா பேச நீங்க வேண்டியதுதானே? ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பின் பாயிண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரே அவர் சொல்றாரு. இன்னைக்கு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது வந்து ஜனநாயகம் காக்கப்படணும். ஜனநாயகம் காக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? தேர்தல் வந்து நியாயமாக, சுதந்திரமாக நடக்கணும். அப்பதான் ஜனநாயகம் காக்கப்படும்னு சொல்றாரு. இது வந்து அடிப்படை. நீங்க அந்த அடிப்படையை வந்து அவர் வந்து சொல்றாரு. ஆனா அந்த அடிப்படைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இஷ்யூவையும் நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு பாக்குறீங்க. அதை அவர் அட்ரஸ் பண்ண தான் போறாரு. ஒவ்வொரு காலகட்டத்துல எந்தெந்த இடத்துல எதை அட்ரஸ் பண்ணணுமோ அதை பண்ண தான் போறாரு. ஆனா முதலில் அடிப்படையிலே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றத விளக்குறாரு மக்கள் கிட்ட. அதுக்கு நீங்க டைம் கொடுத்து தான் ஆகணும். அவர் அடுத்தடுத்து அவர் பேச தான் போறாரு. எடுத்த உடனே நீங்க இதை பேசல, அதை பேசல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு.